ஹாய் மக்களே! மக்களே மறந்துடாம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒண்ணு போட்டுருங்க. இப்ப நான் ஒரு விஷயத்த பத்தி சொல்லப் போறேன். என்னன்னா, என் ஃபேஸ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல க்ளோ தெரியுதா? கண்டிப்பா தெரியுங்க. நல்ல க்ளோவா இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு சகிக்கல. அவ்ளோ மோசமா இருந்துச்சு. ரொம்ப டேனா, டல்லா எனக்கு மங்கு வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அது வேற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் எப்படி நம்ம 10 நிமிஷத்துல சூப்பரா போக்குறது அப்படின்னு நினைச்சேங்க. செம்ம சூப்பரான ஒரு பேக் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணேங்க. செம்ம சூப்பரா எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. எனக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து என் ஃபேஸ நல்லா பிரைட்டா க்ளோவா மாத்திச்சு பாருங்க. என் கை எப்படி இருக்கு, என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த அளவுக்கு என் ஃபேஸ வந்து 10 நிமிஷத்துல நல்லா வந்து சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கு. செம்ம சூப்பரா நல்லா சாஃப்ட்டா, ஸ்மூத்தா அவ்ளோ அருமையா இருக்குங்க. கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேக்க நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேசலின் தாங்க எடுத்திருக்கோம். இந்த வேசலின் டப்பா நமக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது. நான் ஒரு டப்பாவில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு காலி ஆயிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேசலின் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ண போகிற பொருள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட இந்த பொருள்களை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க டேனாக இருந்தாலும் சரி, மங்காக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லைங்க, சுருக்கங்கள்லாம் மறைஞ்சி நல்லா உங்கள் ஃபேஸை இளமையாக ட்ரைனஸ் இல்லாமல் சூப்பராக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது காஃபி பவுடர் தாங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். ₹2 பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, என்ன காஃபி பவுடர் நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேசலினையும் அந்த காஃபி பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். ஆனால் சொல்லப்போனால் மிக்ஸ் ஆகவே ஆகாது. இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது சர்க்கரை, அதாவது ஒயிட் சுகர்னு சொல்லுவாங்கள்ல, அதான் எடுத்திருக்கோம். அதை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஒயிட் சுகரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த முழுசாகவும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு மெல்ட் ஆயிரும். அது எப்படி மெல்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதேமாதிரி நம்ம வேசலின் நீரை வந்து சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து சாமானியத்தில் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு பேக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம அடுத்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, லெமன் தாங்க. 1/2 லெமன் எடுத்திருக்கேன். நல்லா ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சீடெல்லாம் சேர்ந்தே விழுந்துருச்சு. நான் சீடை வந்து தனியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் லெமனுக்கு பதிலாக ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம மிக்ஸ் பண்ணாலும் அந்த வேசலின் வந்து நமக்கு வந்து இதோட சேராது, மிக்ஸ் ஆகாது நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லெமன்லேருந்து விழுந்த சீடு வந்து 2-3 கிடக்கு, அதை நான் எடுத்துட்றேன். அடுத்து நாம் இதில் வந்து ஒரு முக்கியமான பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த பொடியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து ஹீட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவே நமக்கு போதுமானது. அடுப்பில் வச்சுலாம் சூடு பண்ணோம்னா அந்த எஃபெக்ட் போயிடும். அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ அதில் வந்து நம்ம தூக்கி இந்த பவுலை வச்சாச்சு. இந்த ஹீட்லேயே இது வந்து சூப்பராக நமக்கு மெல்ட் ஆயிருங்க. மெல்ட் ஆகி செம்ம சூப்பரான ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதில் சுகரும் முழுசாக நமக்கு இருக்கும். அந்த சுகரும் நல்லா மெல்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, நம்ம சேர்த்துருக்க வேசலையும் நல்லா மெல்ட் ஆயிருங்க. இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான பொடியை ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கும் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அந்த பொடியை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பொடி சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ரைஸ் ஃப்ளார் தாங்க எடுத்திருக்கேன். அதாவது அரிசி மாவு, பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவை கூட நல்லா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கின பொடியவே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதில் வந்து சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அரிசி மாவு சேர்க்கும் பொழுது அது கொஞ்சம் ஹீட் படும் பொழுது அதுவும் நமக்கு நல்லா வெந்து இதோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு பேக் மாதிரி நமக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். பாருங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து சூப்பராக இது வந்து ரெடி ஆயிரும் நமக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். போதும், எல்லாமே நமக்கு நல்லா மெல்ட் ஆகி ஒரு சூப்பரான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஒரு பேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மந்த்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதே கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அதனால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது. தாராளமாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் டேனெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணுங்க. மங்கு ரொம்ப நாளாக இருக்குது எனக்கு ஃபேஸில் போகவே மாட்டேங்குது, அதை கூட சூப்பராக க்யூர் பண்ணிடும். நல்லா ஃபேட் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அந்த இடத்துல நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுத்துருங்க. இப்போ நம்ம பேக் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலும். இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட்டை காட்ட போகிறேன். ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 1/2 hour நான் விட்டுட்டேன். அது முன்னாடி இது எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. திக்காக மாறிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி தான் ஆகும். இந்த மாதிரி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த சுடு தண்ணியில் நம்ம நடுப்பற வச்சிடலாம். ஆல்ரெடி இதை நம்ம இப்படி தானே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம நடுப்பற வச்சிட்டோம்னா இது கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம இதில் வந்து வேசலின் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அப்படியே திக்கான கன்சிஸ்டன்சி தான் மாறதான் செய்யும். நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஹீட் பண்ணணும். டேரெக்டாக வச்சு ஹீட் பண்ணால் அது எஃபெக்ட் போயிடும். இப்போ நம்ம ஒரு 1 minute மட்டும் இப்படி வச்சுருந்தோம்னா நல்லா வந்து மெல்ட் ஆயிடும். பாருங்கள் இப்போயே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் அது மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. நல்லா லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும். ஸ்பூன் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே வெது வெதுன்னு தான் இருக்குது நான் அப்ளை பண்ணும்பொழுது. ஃபேஸை நல்லா வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ நான் உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்டுவேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குங்க. ஆல்ரெடி நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா எனக்கு ரிசல்ட் வரவும் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அப்ளை பண்ணோன்னு நல்லா ஃபேஸில் வந்து செட் ஆயிடும். லெமனோட சீடு தான் அது, வேற ஒன்றும் இல்லை. இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி முடிகள் கூட தாராளமாக வெளியே வந்துருங்க. நிறைய பேருக்கு ஃபேஸில் வந்து பூனை முடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்கின்னை பார்க்கறதுக்கு, அதாவது ஃபேஸை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். ஏன்னா அந்த முடி இருக்கிறதுனால அந்த கலர் வந்து நமக்கு நம்ம ஸ்கின்னோட கலர் வந்து எடுத்து கொடுக்காது. பாருங்க எப்படி நல்லா முடி உள்ள இடத்துல நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் புருவ முடியெல்லாம் வந்துருமாக்கா அப்படின்னா கேட்காதீங்க. கண்டிப்பாக வராது. பயப்படாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் புருவத்துலலாம் படாமல், உங்களுக்கு எங்கக்கா புருவம் இருக்குது அதனால நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. உண்மைதான், எனக்கு புருவமே இருக்காது. கண்டிப்பாக யாருக்காவது நல்ல டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு என்ன தான் ட்ரை பண்ணாலும் நல்லா வந்து முடி வரவே மாட்டேங்குதுங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு.
நம்ம வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். உங்கள் ஃபேஸில் இருக்க முடியெல்லாம் சூப்பராக எடுத்துக்கிட்டு வந்துருங்க. பாருங்க, நான் 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ரிமூவ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறுது. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி அன்வான்ட் ஹேர் எல்லாமே வெளியில் வருது, நீங்கள் பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். வெறும் 10 நிமிஷம் தான் நம்ம விட்டுருந்தோம். ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஹீட் பண்ணி தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம். இப்போ மறுபடியும் நல்லா ட்ரையாக அப்படியே நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம லைட்டாக நம்ம ஃபேஸை வந்து ஜென்டலாக ஒரு மசாஜில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி கொடுக்காம மைல்டாக கொடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தண்ணி தொட்டுக்கோங்க. நான் வெதுன்னு இருக்கிற தண்ணி தான் தொட்டு மசாஜ் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த மெத்தடில் நீங்களும் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி வந்து ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, மெல்ட் பண்ணுறதுக்கு. அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. பிம்பிள்ஸ் மார்க்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் நல்லாவே உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடும். நல்லா மசாஜ் கொடுத்தாச்சு. நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், செம்ம! எவ்வளோ சூப்பராக பிரைட்டாக மாற்றிருக்கு பாருங்க. சார் ஃபுல்லாக உங்களுக்கு தொடச்சும் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க அவ்வளோ பிரைட்டாக மாற்றிருக்கு. அப்படியே குட்டி குட்டி முடியெல்லாம் நம்ம எடுக்கும்போது, நம்ம ஜென்டலாக மசாஜ் கொடுக்கும்போதே நமக்கு அந்த முடியெல்லாம் ரிமூவ் ஆயிரும். மீசை முடி, தாடி முடி எல்லாமே வந்துடும். பார்த்து யூஸ் பண்ணுங்கள், நைஃப் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கே பயமாக இருக்குது, குத்திருச்சு. ரொம்ப கவனம். இப்போ நம்ம சுத்தமாக தொடச்சி எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபேஸ். வாவ், செம்மையாக இருக்குங்க. எனக்கு இருந்த இங்கெல்லாம் இருந்துச்சு எனக்கு மங்கள்லாம், அது எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருக்கு. சுத்தமாக இல்லாத மாதிரியே தெரியுதுங்க. அவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆக்கியிருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமே எவ்வளோ ஒரு ரிசல்ட்டு. சே, என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். செம்மையாக இருக்குங்க ஃபேஸ். நீங்கள் இதை வந்து தாராளமாக நெக்குக்கும் சேர்த்தே ட்ரை பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி தான் தொடச்சேன். இதில் வேறு எதுவுமே இல்லை. லைட்டு ஒன்று தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா லைட்லாம் போட்டு ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டாக ஒயிட்டாலாம் காட்டவே இல்லை. நார்மலான வெளிச்சத்தில் உங்கள்கிட்ட வந்து ஃபேஸ் காட்டிக்கிட்டு இருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. ஒரு தடவை தண்ணி மட்டும் விட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் கை பாருங்க, ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு கண்டிப்பாக தெரியுதுங்க. செம்ம ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. செம்மையாக இருக்கு என் ஃபேஸ். நல்லா பிரைட்டாக க்ளோவாக ஷைனிங்காக நல்லா தொட்டவனா வலுவலுன்னு இருக்குது. அப்படியே கையே வலிக்கிட்டு வருதுங்க. அவ்வளோ சூப்பராக எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது. அது நம்ம டேன் இருக்குது. ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, டல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அன்வான்டாக உங்களுக்கு ஹேர் இருக்குது இங்கே எல்லாம் இதை பாருங்கள், எடுத்து காட்டுறேன். சுத்தமாக முடி இல்லைங்க, எல்லாமே வந்துருச்சு. நமக்கு எப்படினாலும் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா முடி, பூனை முடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முடி இருக்கும்ல இந்த சைட்லலாம் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாமே வந்துருச்சு. நல்லா வலுவலுன்னு இருக்குது. ஃபேஸை பாருங்கள், நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுத்துருக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம்.
அதனால ஒண்ணுமே கிடையாது. சொல்லப்போனா குழந்தைங்களுக்கு கூட இந்த பேக்க நீங்க நல்லா அப்ளை பண்ணி விடலாம். ஏன்னா, வெயில்லலாம் அலைஞ்சு திரிஞ்சுட்டு வருவாங்க இல்லையா? அந்த நேரத்துல நல்லா இத அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்க குளிச்சு விட்டுறலாம். சூப்பரா அவங்க வந்து நல்லா பிரைட்டா மாறிடுவாங்க. டேன் எல்லாம் இம்மீடியேட்டா ரிமூவ் பண்ணிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே. தேங்க் யூ.